நான் சென்னை மற்றும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர் கணேஷ் சுப்ரமணியன் பேசுகிறேன். நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், அதுலேயும் குறிப்பாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு எந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான நியூஸ் ஒன்று இருக்குது. அதாவது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு பிஏ சங்மா, முன்னாள் சபாநாயகர் சங்மா பிஏ சங்மா ஒரு கட்சி நடத்திட்டு வந்தார். அந்த கட்சியினுடைய ரெக்கக்னிஷனை எலெக்ஷன் கமிஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் 2 விதமான அரசியல் கட்சிகள் இருக்குது இந்தியாவில். ஒன்று ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னொன்று ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவோம். அது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், இன்னொன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு ஒரு சில கட்சிகள் இருக்கு, அந்த கட்சிகளுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த கட்சிகளுக்கு என்ன பெனிஃபிட் கொடுப்பாங்க அப்படின்னா, எலக்ட்ரல் ரோல், அது ஒரு மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குதுன்னு சொன்னால் மாநிலத்தினுடைய வாக்காளர்களுடைய மொத்த வாக்காளர்களுடைய வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியல் 2 காப்பி இலவசமாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வாங்கிக்கலாம். இரண்டாவது, ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இந்த மாதிரியான நிறுவனங்களில் எலெக்ஷன் கேம்பெயினுக்கான ஸ்லாட்டில் இவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். மூன்றாவது, அவங்களுடைய சின்னம் மாறாது. அவங்களுடைய சின்னம் பெர்மனெண்ட்டாக ஒரே சின்னத்தை வச்சுக்கலாம். அந்த சின்னம் வேறு யாருக்கும் வழங்கப்படவும் மாட்டாது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வழங்கப்பட்ட சின்னம் வேறு யாருக்கும் வழங்க மாட்டாங்க. அது அவங்களுக்குன்னு ரிசர்வ் செய்யப்பட்ட சின்னம். நான்காவது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் இறந்தால் மட்டுமே எலெக்ஷன் கவுண்டர்மேன் பண்ணுவாங்க, அது ஒத்தி வைப்பாங்க. ஒரு சாதாரண அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லாத மற்ற பதிவு பண்ணப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த வேட்பாளர் இறந்து போனால் எலெக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அதுபோக இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஒரே ஒரு ப்ரப்போசல் இருந்தால் போதும். அது ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது 2 ப்ரப்போசல்ஸ் வேணும். அது ஒருத்தர் முன்மொழியணும், இன்னொருத்தர் வழிமொழியணும் அவருடைய நாமினேஷன். இப்போ நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய பேரை 2 பேர் ஒருத்தர் முன்மொழியணும், இன்னொருத்தர் வழிமொழியணும். அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை, ஒருத்தர் இருந்தாலே போதுமானது. இதெல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான பெனிஃபிட்ஸ். இதையே கேள்வியாக கேட்கலாம். ஏன்னா இனிமேல் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு இந்த மாதிரியான பலன்கள் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பேரா 16A ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஆர்டருக்கு கீழே அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. என்ன காரணத்தால் இந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்கன்னு சொன்னால், 2014ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் இந்த கட்சி தன்னுடைய செலவு விவரங்களை ஆடிட்டட் ரிப்போர்ட்டை சரியான நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபைல் பண்ணலை அப்படின்னு. இப்போ இதில் முக்கியமான விஷயம், ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தால் 75 நாட்கள், எலெக்ஷன் முடிஞ்ச 75 நாட்களுக்குள்ளேயும், லோக்சபா எலெக்ஷனாக இருந்தால் எலெக்ஷன் முடிஞ்சு 90 நாட்களுக்குள்ளேயும் எல்லா கட்சிகளும் அதனுடைய வேட்பாளர்களும் தங்களுடைய எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய தேர்தல் செலவு அறிக்கையை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஃபைல் பண்ணிடணும். அப்படி ஃபைல் பண்ணாமல் இருந்தால், வேட்பாளராக இருந்தால், ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ எலெக்டான வேட்பாளராக இருந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். கட்சியாக இருந்தால் அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணலாம். ஸோ அப்படி தான் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியினுடைய அங்கீகாரம் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. 2 விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று அந்த கட்சி 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசியலில் இருக்கணும். இரண்டாவது, அந்த கட்சி எம்எல்ஏஸில் பொறுத்த வரைக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும், the party has at least in general election to the House of People or House of the State Legislative Assembly, லோக்சபாக்கோ அசம்பிளிக்கோ சட்டமன்றத்துக்கோ நடக்கக்கூடிய தேர்தலில் அட்லீஸ்ட் 1 member to the House of People for every 25 members of that house. அது 20 ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபாவில் இருக்கக்கூடிய 25 எம்பிஸில் ஒரு எம்பி ஆச்சும் 1:25 அப்படிங்கிற ரேஷியோவில் அந்த பொலிட்டிக்கல் அந்த கட்சி எம்பிஸ் வச்சுருக்கணும். அப்படின்னா அதை அங்கீகரிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 out of
30 1:30 ரேஷியோவில் எம்எல்ஏஸ் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். அப்படி இல்லைன்னா, இந்த கண்டிஷன் இல்லைன்ற பட்சத்தில் அந்த கட்சி என்ன செய்யணும்னு சொன்னால், அட்லீஸ்ட் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் 6% போல்டு ஓட்ஸ், அது வாக்காளர்களுடைய மொத்த வாக்காளர் செல்லுபடியாகக்கூடிய வாக்குகளில் 6% வாக்குகளையாவது அந்த கட்சி பெற்றெடுக்க வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னா, இந்த 2 கண்டிஷன் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும். 4 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக இருக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் ஒரு கட்சியை அங்கீகரிக்கும் போது அதுக்கு இந்த பெனிஃபிட்ஸ், முதல்ல சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த பெனிஃபிட் இப்போ நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி இழந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் தான். ப்ரிலிமினரியில் இதில் எது வேணாலும் கேள்வி கேட்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ன கண்டிஷனில் அங்கீகரிக்கப்படுது, அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எந்த கட்சியோட அங்கீகாரம் ரத்து பண்ணப்பட்டது, அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, எதனால ரத்து பண்ணாங்க, எத்தனை நாட்களுக்குள்ளாக தேர்தல் செலவு அறிக்கையை தாக்கல் பண்ணணும், இது எல்லாமே கேள்வியாக கேட்கலாம். இது போக தேர்தல் செலவுகள் அப்படின்னு வரும்போது, மக்களவைக்கு தேர்தல் ஆகும்போது, மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது, மக்களவை தேர்தல் நடக்கும்போது ஒரு கேண்டிடேட் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு தொகுதிக்கு, ஒரு கட்சி ஒரு தொகுதிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்தால் ஒரு கேண்டிடேட் எவ்வளோ செலவு பண்ணலாம், ஒரு கட்சி எவ்வளோ செலவு பண்ணலாம், இதையும் பார்த்துக்கோங்க. அல்லாட அதில் இருந்தும் கேள்வி கேட்கலாம். அண்ட் இந்த நியூஸ் ஐட்டம் மெயின்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் ஐட்டம் எப்படி இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னா, பேப்பர் 2 கவர்னன்ஸ் பேப்பரில் நேரடியாக இது ஒரு கேள்வியாக வரலாம். ஏன்னா இதில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்துச்சு. அதாவது கடந்த 2009 தேர்தலுக்கும் 2014 தேர்தலுக்கும் இடையில ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கட்சிகளுடைய செலவு அப்படிங்கிறது, தேர்தல் செலவு அப்படிங்கிறது ஏறத்தாழ 400% கூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 100 ரூபாய் 2009 தேர்தலில் செலவு பண்ணாங்கன்னா இந்த வருஷம் 400 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, 4000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, 400% கூடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏன் தேர்தல் செலவுகள் கூடுது, ஏன் கட்சிகள் தேர்தலில் செலவு பண்ணி தான் ஜெயிக்க முடியும்னு நம்புகிறாங்க, அதற்கான காரணம் என்ன, அதற்கான முக்கியமான ரீசன் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மெயினில் பேப்பர் 2ல் கேட்கலாம். அதே மாதிரி பேப்பர் 4 எத்திக்ஸ்லையும் கேட்கலாம். ஏன்னா இது எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அரசியல் நீதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னு சொன்னால், இந்தியாவில் ஏறத்தாழ 940 கட்சிகள் இருக்குது. ஆனால் அதில் வெறும் 6 கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளாக இருக்குது. அதுலேயும் ஒன்று போய் 5 தான் இருக்குது. இப்போ 950 கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1000 கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வெறும் 5 கட்சிகளால் மட்டும்தான் குறைஞ்சபட்ச தகுதியோட ஒரு தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட முடியுது. இப்போ நீங்கள் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும்னு சொன்னால் அதுக்கான கண்டிஷன்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் கண்டிஷன்ஸ். 6% ஓட்டு வாங்கியிருந்தால் போதும், 4 ஸ்டேட்டில் அங்கீகாரம் பெற்றால் போதும். அது கூட 5 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் தான் வாங்க முடியுதுன்னு சொன்னால் நம்மளுடைய அரசியல் நீதியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால அந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸில் திங்கர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அப்சர்வர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் பொலிட்டிக்கலி அன்எத்திக்கல் பிஹேவியர் இருக்குது இந்தியாவில். தேர்தலுக்கு செலவு கூடுறதுக்கான காரணமும் அதுதான், வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, மெயின்ஸ்க்கும் இந்த இஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி ஃபார் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், நாட் ஒன்லி ஃபார் பேப்பர் 2 டைரெக்டாக பாலிட்டிலேருந்து கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனால் பேப்பர் 4 எத்திக்ஸ்லேயும் இந்த கேள்வி இந்த இஷ்யூலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் கேஸ் ஸ்டடியாக கூட கொடுக்கலாம், ஒரு கேஸ் ஸ்டடி கூட கொடுக்கலாம். அந்த கேஸ் ஸ்டடி இதுக்கு ரிலேட்டடாக கேஸ் ஸ்டடி கூட வரலாம், வாக்காளருக்கு பணம் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்களை வச்சு. ஸோ இது நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு முதல்ல எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அது போக மெயின்ஸுக்கும் இது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ப்ரிலிம்ஸில் கேட்காத பட்சத்தில் மெயின்ஸில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கும் போது தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.